ஃப்ரெண்ட்ஸ், சேமியா வச்சு இதுவரை பாயசம் தான் செஞ்சுருப்போம். இந்த மாதிரி கர்ட் சேமியா செஞ்சுருக்கோமா? கிடையவே கிடையாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவல். நம்ம டயட் கண்ட்ரோல் இருக்கணும், நம்மக்கிட்ட சாதம் இல்லை, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் நல்லா தண்ணியை சூடு பண்ணியிருக்கேன். நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, சேமியா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு மினிமம் கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும், சேமியா சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் அவ்வளோதான், சேமியா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடலாம். அதை வடிகட்டிட்டு சும்மா மேலே தண்ணி, வெறும் தண்ணி இருக்குல்ல, பச்சை தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா தான் நல்லா பளபளன்னு வந்துடும். இப்போ அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு சீரகம் வேணால் கொஞ்சமாக போட்டுக்கலாம், நான் போடலை. இப்போ இஞ்சி தட்டி, இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 3-4 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுலாம். நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா உலக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவி விட்டுடுங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. நம்ம தயிர்லேயே நான் உப்பு போட்டு ஆல்ரெடி வச்சுருக்கிறதுனால நான் இதுக்கு மட்டும் தேவையான அளவு தான் உப்பு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை அதிலே போட்டுட்டு வதக்கி விட்டுடுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சேமியாவை, அதை இதில் போட்டுட்டு, நமக்கு தயிர் வந்து 1 பங்குன்னா அதில் 1/4 பங்கு பால் இருக்கணும். தயிர் போட்டுட்டு பால் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நான் தயிர்லேயே உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ போடலை. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்துட்டு ஒரு 1/2 hour நல்லா அப்படியே ஊற விட்டுட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டி. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவரை செஞ்சு பார்த்ததில்லைன்னா 1 டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.